துன்மார்க்கனுக்கு அருவருப்பாயிருப்பான். நீ சொல்லப்பட்ட வார்த்தை அந்த பகைமை உணர்ச்சி, ஆல்வேஸ் ஹேட்ரட், காரணமே இல்லை. குடும்பங்கள்ல பாருங்க, முகம் கொடுத்து பேசுறதே இல்லை. ஒரே சபைக்கு வராங்க, திருவிழா எடுக்கிறாங்க, ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் தான், பட் they don't speak. கவனிங்கள், நீதிமானை பார்க்கும் போது அவன் அதாவது அருவருக்கிறவன் அநியாயக்காரன். இரண்டாவது, சன்மார்க்கன், இப்படி சொன்னா புரியும். துன்மார்க்கன் சன்மார்க்கனை அருவருப்பான். இதுதான் நடக்குது உலகத்துல. துன்மார்க்கமானவர்கள், இன்னைக்கு நம்ம ஆண்டோட வார்த்தையை சொல்லுகிறோம், வார்த்தையை பேசுகிறோம், நம்ம ஏற்றுக்கொள்கிற மக்கள் மிக குறைவு தானே. நம்ம அருவருக்கிறவர்கள், நம்மை பற்றி ட்ரோல் பண்றவங்க, நம்மை பற்றி கிண்டல் அடிக்கிறவங்க, இதெல்லாம் எனக்கு அதிகமா இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு கண்டது பிள்ளையே, மூடன் ஆல்வேஸ் த ஸ்பிரிட் ஆஃப் ஹேட்ரட், ஒரு பகைமை உணர்ச்சி, பழிவாங்கும் எண்ணம் அவனுக்குள்ள இருக்கும். ஆனா ஞானம் உள்ளவனுக்கு பழிவாங்கும் எண்ணம் இருக்காது. அடுத்தவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு எண்ணம், உதவி செய்கிற எண்ணம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்மையும் செய்து விடல். அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யும் ஒரு இதயம். அடுத்து சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க, ஞானம் இல்லாதவர்கள் வாழ்க்கையிலே ஒழுக்கமே இருக்காது. இம்மாரல் லைஃப், இல்லீகல் லைஃப். 6:20 அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது? அந்த வார்த்தை 6:20 வரைக்கும், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. 25 வரைக்கும், 6ஆம் அதிகாரம் 20-35 வரை. இம்மாரல் லைஃப், இம்மாரல் அண்ட் இல்லீகல். நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க? ஞானமற்ற வாழ்க்கை பிள்ளைகளை பாதிக்கும், குடும்பத்தை பாதிக்கும், எதிர்காலத்தை பாதிக்கும், சமுதாயத்தை பாதிக்கும், பெற்ற தாய் தகப்பனை பாதிக்கும். டோன்ட் பி இம்மாரல் அண்ட் இல்லீகல். அடுத்தபடியாக, அன்பாக, ஞானமற்றவர்கிட்ட நீதி இருக்காது. அவன் நீதி எதிர்பார்த்தவனை ஏமாந்து போயிடுவான். they don't have justice. நீதியா பேச மாட்டாங்க. பாருங்களேன், குடும்பங்களை கூட அநீதி பண்றவங்களுக்கு உதவி அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்களால நன்மை பண்றாங்க. திரும்ப சொல்றேன், இந்த உலகத்துல இன்னைக்கு there is no justice, injustice. வசந்த வாசிக்கிறேன் 22:16 அந்த வார்த்தை வேதம் சொல்கிறது, there is no justice. தனக்கு அதிகம் உண்டாக இன்னும் பெற வேண்டும், இன்னும் பெற வேண்டும், இன்னும் பெற வேண்டும். அடுத்த வார்த்தை, தரித்திரனை ஒடுக்குகிறான். மாத்திரமல்ல, தனக்கு குறைச்சல் உண்டாக்கவே அவனுங்க ஐஸ்வரனுக்கு அவன் கொடுப்பான். இது ஞானம் உள்ளவர்கள். ஞானமற்றவர்கள் தனக்கு அதிகம் உண்டாக அடுத்தவர்களை ஒடுக்குகிறவர்கள்.